தருமபுரியில் உரக்கடை உரிமையாளர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடனுக்கு உரம் வாங்கிவிட்டு உரிய பணத்தை கொடுக்காமல் அடாவடியில் ஈடுபட்டவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? விவசாய பணிக்காக பணம் கொடுக்காமல் உரம் வாங்கியவர்கள் நீண்ட நாட்களாகியும் அதை திருப்பிச் செலுத்தாமல் இழுத்தடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தட்டி கேட்டவரை கடைக்குள் புகுந்து தாக்கிய நபர்கள் மருத்துவமனை சென்றும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். சிசிடிவி வெளியான நிலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே ராணி மூக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கதிரவன். இவர் மொரப்பூர் கல்லாவி பிரிவு சாலையில் உரக்கடை நடத்தி வருகிறார். இந்த கடையில் விவசாயிகளுக்கு கடன் அடிப்படையிலும் உரம் வழங்கப்பட்டு வருகிறது. வழக்கமாக கடையை திறந்து கதிரவன் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது ராஜசேகர், சிங்காரம், கலையரசன் ஆகிய மூவரும் உரக்கடைக்கு வந்துள்ளனர். அவர்கள் திடீரென கடை ஓனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறு செய்துள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் மூவரும் சேர்ந்து தனியாக சிக்கிய கதிரவனை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து இரும்பு ராடு, கம்பி, சேர்களை எடுத்து கொலைவெறி தாக்குதல் தொடுத்துள்ளனர். பதிலுக்கு கதிரவனும் மல்லு கட்டியதுடன் காலணியை கழற்றி அடித்துள்ளார். இதனால் உரக்கடையே கலேபரமாகியுள்ளது. உடனே அங்கிருந்தவர்கள் சண்டையை விலக்கிவிட்டு இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்துள்ளனர். தாக்குதலில் படுகாயமடைந்த கதிரவன் மொரப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கேயும் சென்ற மூவர் கும்பல் உரக்கடை ஓனருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி கதிரவன் அரூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட கதிரவன் மொரப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விசாரணையில் கதிரவன் கடையில் ராஜசேகர் 70,000 ரூபாய்க்கும் கலையரசன் 1,00,000 ரூபாய்க்கும் கடனாக உரம் வாங்கியது தெரிய வந்தது. உரிய பணத்தை திருப்பி கேட்டபோது அவர்கள் முறையாக பதிலளிக்காமல் இழுத்தடித்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த கதிரவன் கண்டிஷனாக பணத்தை கேட்டுள்ளார். இதனால் கோபம் கொண்ட 3 பேரும் கடைக்குள் புகுந்து கதிரவனை தாக்கியுள்ளனர். தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்ட ராஜசேகர், கலையரசன், சிங்காரம் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடனை திருப்பி கேட்ட உரக்கடை ஓனரை 3 பேர் கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி மொரப்பூர் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.